Hi friends, Dharun Digital Pixel. இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பிக்சல் எல்இடிக்கு லைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ். அதாவது பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ்னால் நீங்கள் அதாவது எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்காக அதாவது அந்த பிக்சல் எல்இடினா என்னன்னே தெரியாமல் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டக்குன்னு டிசைனிங் பண்ணுற மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல போகிற சாஃப்ட்வேர்ஸோடைய நேம்லாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அந்த பெல்லுன்னு வரக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். எல்இடி எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டாலே பேசிக்காக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நானுமே இந்த ஃபீல்டில் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணேன்னா எல்இடி எடிட்டா ஓகே எல்இடி எடிட் எனக்கு 14 சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த 14 சாஃப்ட்வேர் இருந்தாலே போதும், நம்ம டிசைனிங்கு வித் நேமு இந்த மாதிரி இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பார்டர் க்ரியேட்டிவிட்டிஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ள வரப்போ நானுமே மேபி அந்த சாஃப்ட்வேர் ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். ஆனால் பேசிக்காக என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி 14 சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், எஃபெக்ட் அதிலே டிஃபால்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களால் க்ரியேட்டிவிட்டியை பார்டரு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து உங்களால் க்ரியேட்டிவிட்டி பண்ண முடியாது. நல்லா ஒன்று சொல்கிறேன், வாட்ச் பண்ணிக்கிங்க. இதில் என்ன சொல்ல போகிறோம்னா எல்இடி எடிட் சாஃப்ட்வேர் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய கண்ட்ரோலருக்கு வரக்கூடிய மெமரி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெமரி கார்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா, டிசைனிங் பண்ணுமா, இப்போ டிசைனிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸோடைய நேம்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்கள். நான் மேபி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் ஞான் ப்ளே, எல்இடி ஈஸி, எல்இடி பில்ட்டு, எல்இடி வாக்கர். ஓகேங்களா, இந்த சாஃப்ட்வேர்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணுவேன். இப்போ அதாவது எல்இடி பில்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்இடி பில்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். 16க்கு 32ன்னு சொல்கிறப்போ ஒரு அனிமேஷன் பொம்மையை வந்து வரைஞ்சி நீங்கள் ப்ளே பண்ணி அனிமேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா, அனிமேஷன் கொடுத்து அதிலே டிஃபால்ட்டான ஒரு 4-5 எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இது அதாவது அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை க்ரியேட் பண்ணாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவிஐ ஃபைலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ நான் இன்னொரு சாஃப்ட்வேரோடைய நேம் சொல்கிறேன், ஞான் ப்ளே. ஓகேங்களா, ஞான் ப்ளே அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேம் நம்ம எல்இடி பில்ட்டில் பார்த்த அதே கான்செப்ட் தான். இதில் மேபி அதாவது நீங்கள் யூஸ் பண்ண சைனீஸ் வெர்ஷனோ இங்கிலீஷ் வெர்ஷனோ யூஸ் பண்ண யூசர் ஃப்ரெண்ட்லி ஆயிரும். ஓகேங்களா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ட்ரை பண்ண தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு கற்றுக்க முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞான் ப்ளே சாஃப்ட்வேரில் பார்த்தோம்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம டிசைனிங்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்லாம் டிசைனிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சாஃப்ட்வேரில் பண்ண முடியாது. இதில் வந்து ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி சர்க்கிள் அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி நான் மேபி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பில்டிங் டிசைனோ இல்லை ஒரு அனிமேஷன் கிராப் பண்ணுறதோ இல்லை தோரணத்துக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா ஞான் ப்ளே சாஃப்ட்வேர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் யூஸ் பண்ண எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறப்ப இது நல்லா, அதாவது இது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, எல்இடி வாக்கர் எடுத்துக்கலாம். எல்இடி வாக்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, அதில் என்ன பண்ணுமோ இதுலேயும் அதுதான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எல்இடி பில்ட்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்இடி பில்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைனிங்லாம் நீங்கள் நேராக பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் எடுக்கிறப்ப வீடியோ ஃபைல் பார்த்திங்கன்னா தலைகளாக வரும். ஓகேங்களா, இதுலேயும் பார்டர் இந்த மாதிரி இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு பேசிக்காக டக்குன்னு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஈஸி நான் சஜஷன் பண்ணுவேன். ஓகேங்களா, அதாவது எல்இடி ஈஸியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இதுக்கு முன்னாடி பார்த்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம ட்ராயிங் பண்ணலாம். இதில் எல்இடி ஈஸியில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ண முடியாது. இதில் வந்து டிஃபால்ட்டான அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு நேம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோன்னா நம்ம பார்டரை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஞான் ப்ளே, எல்இடி வாக்கர், எல்இடி பில்ட்டு இந்த சாஃப்ட்வேரை எடுத்துக்கிறப்ப நம்ம இதில் எல்இடி ஈஸியில் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுமே இதில் நம்ம அதாவது 10க்கு 60 யூஸ் பண்ணோம்னாலுமே நீங்கள் தெளிவாக டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதாவது நல்லா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எல்இடி எடிட் அப்படிங்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அது டிசைனிங் சாஃப்ட்வேர் தான். அதாவது டிசைனிங் சாஃப்ட்வேரில் எல்இடி எடிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, இப்போ எல்இடி ஈஸி சொன்னோம் பார்த்தீங்களா, எல்இடி ஈஸின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா பார்டர் கொடுத்துக்கலாம். ஈஸின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டான அதாவது பார்டர் க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஞான் ப்ளே அப்படிங்கிறப்ப நான் இதனால் வர நான் டிசைன் க்ரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஞான் ப்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி.
நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் கிடைக்கல, எனக்கு சைனீஸ் வெர்ஷன் தான் கிடச்சிச்சு. நான் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி தான், அதாவது யாருமே எடுத்தோடனே கற்றுக்கிட்டலாம், அதாவது எடுத்தோடனே கற்றுக்கொள்ள மாட்டாங்க ஓகேங்களா. ஒரு வீடியோ பார்க்க தான் நம்மளுமே கற்றுக்குவோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம யூடியூப்பில் வாட்ச் பண்ணி கற்றுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கற்றுக்கிட்டதை உங்களுக்கு இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா. தமிழில் மேபி அதாவது இந்த மாதிரி, அதாவது எந்த பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு சொல்லி தமிழில் யாரும் இன்னும் வீடியோ போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் நல்லா இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் கற்றுக்கிறீங்களா, கற்றுக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி எடிட் ஓகேங்களா, 14 சாஃப்ட்வேர் மேபி நான் சஜஷன் பண்ணுற 14 தான் ஓகேங்களா. ரெண்டாவது எல்இடி ஈஸி சாஃப்ட்வேர் எடுத்துங்க. மூணாவது ஞான் ப்ளே. இந்த சாஃப்ட்வேர் 3 சாஃப்ட்வேர் இருந்தாலே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிக்சல் லைட்டிங் டிசைனராக இருக்கலாம் ஓகேங்களா. இதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 விஷயம் தான் பேசிக் ஓகேங்களா. இந்த பேசிக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம இந்த ஃப்ளவர் ரொட்டேஷன் அனிமினேஷன் பண்ணுறதெல்லாம் என்ன சாஃப்ட்வேர்ஸ்ன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சவரை நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிட்டு போங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.